முருகாச்சரணம். கந்தர் அனுபூதி பாடல் 24. கூர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ சூர் வேரோடு குன்று தொலைத்த போர்வேல புரந்தர பூபதியே. இதுலேயும் இந்த மாதிரி பெண்ணாசையினால் நான் கஷ்டப்பட்டுருக்கேன், எனக்கு உன்னுடைய நினைவு வரலை. நீ சூரபத்மனையும் அழித்து கிரௌஞ்ச மலையும் அழித்து இந்த ஆசைகளை அழிக்கக்கூடிய வேலை கையில் கொண்டவன். அதனால் நீ என்ன இந்த பெண் ஆசையிலிருந்து கரையேற்று அப்படின்னு கேட்குறார். அனுபூதி அடையணும்னு சொன்னால் அகம் மாடு மடந்தை என்ற 3 ஆசைகளிலிருந்து நீக்கணும். பேராசை எனும் பிணியில் பிணிபட்டு இருக்க முடியாது, அதிலிருந்து அந்த தலையிலிருந்து வெளியில் வரணும். அந்த பேராசைகளில் ஒன்று பெண்கள் மீதான ஆசை. பெண்கள் மீதான ஆசைங்கிறது பொதுவாக காமம்னு எடுக்கலாம். காமத்தில் உழல்கின்ற எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார். கூர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன். கூர்விழி, அந்த பெண்களுடைய கண்களை கூர்வேல் என்று சொல்கிறார். முருகன் கையில் இருக்கிற வேல், அந்த வேல் ஞானத்தை கொடுக்கக்கூடியது. இந்த பெண்களின் கண்களை வேலுக்கு ஒப்பிடுறார். அந்த வேல் மனதை துளைத்து ஆசையை கிளறக்கூடியது. அதனால் இந்த பெண்கள் கண்ணாகிய வேல் கூர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே அவர்களுடைய மார்பில் சேர்வேன். எப்போதும் பெண்களோடு சுகித்து இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே இருக்கிற நான் அருள் சேரவும் எண்ணுமதோ. அருள் சேரவும், உன்னுடைய அருள் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் யோசிக்க மாட்டேனாம். எண்ணுமதோனா அதை பற்றி நினைக்க வேண்டாமா? நாம் அந்த நினைப்பை நீதானே கொடுக்கணும் முருகா அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. எப்பவும் பெண்களுடைய ஆசையில் அவர்களுடைய இன்பத்தில் சுகித்து இருக்கிற எனக்கு முருகா உன்னுடைய அருளில் நனைய வேண்டும், உன்னுடைய அருளில் இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை கொடு. எப்போது பெண்களோடைய இருக்கின்ற எண்ணத்தை நீக்கிவிட்டு உன்னுடைய அருளை தேடுகின்ற எண்ணத்தை எனக்கு கொடு. ஏனென்றால் உன்னால் தான் அது முடியும். நீ என்ன பண்ணின? சூர் வேரோடு குன்று தொலைத்த போர் வேல புரந்தர பூபதியே. சூர் வேரோடு குன்று தொலைத்த, வேரோடு சூர். சூர்னா சூரபத்மன். சூரபத்மன் மாமரமாக இருந்தால் அவனை 2ஆக பிளந்தான், வேரோடு அழித்தான். இங்கே வேரோடு அப்படின்னு சொன்னால் சூரபத்மனை சேர்ந்த உறவினர்கள், உற்றம் சுற்றம் எல்லாரும். அந்த சூரபத்மன் என்கிற மாமரத்தையே, கிளைகளோடு கனிகளோடு இருந்த மாமரத்தையே வேரோடு அழித்தவன் நீ. அந்த ஆசையை கிள்ளி எறியக்கூடாது. ஒரு இலையை கிள்ளினோன்னா அந்த செடியில் திருப்பியும் துளிர்க்கும். ஆனால் அந்த ஆசைங்கிற மரத்தில் இலைகளை கிள்ளாமல் வெறுமை கிளைகளை வெட்டாமல் வேரோட பிடுங்கி எரிஞ்சாதான் அந்த ஆசை திரும்ப முளைக்காது, திரும்ப தளிர்க்காது. அதுக்காக தான் சொல்கிறார் வேரோடு சூர் அழித்தான். சூரபத்மன்கிறது அந்த அகங்காரம், மாயை, ஆசை இவற்றின் உருவம். ஆமாம், இவற்றையெல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொன்னால் வேரோடு எடுக்க வேண்டும். சூரனை வேரோடு நீ வேரோடு குலம் கல்லி வெள்ளாயன கருதியே அப்படின்னு ஒரு வேல் விருத்தத்தில் சொல்லுவார். அது மாதிரி இதில் சூரபத்மனை குலத்தை வேரோடு அழித்தார் அப்படின்னா அந்த ஆசை மாயை எல்லாவற்றையும் வேரோடு களைந்தார். குன்று தொலைத்த, குன்றுங்கிறது இந்த இடத்துல கிரௌஞ்சகிரி. இந்த கிரௌஞ்ச மலை என்பது ஆணவத்தின் அகங்காரத்தின் இருப்பிடம். அதை தொலைத்த, அதில் துளையிட்டு கொண்டு சென்ற எந்த ஒரு குணத்தையுமே, ஆசை அகங்காரம் இதை எல்லாவற்றையும் அழிக்கணும்னா மேலாக தொடச்சி எரிஞ்சால் போகாது. அதை உள்ள தொலைச்சி அதை அடியோட வேரோட கல்லி எடுத்தால் தான் அந்த
ஆசைகளும் அகங்காரமும் போகும். அதுக்காக தான் இங்கே வார்த்தைகளை அப்படி பயன்படுத்துகிறார். சூர் வேரோடு குன்று தொலைத்த, அதில் நல்ல தொலைச்சுண்டு போயிடுத்து. அதனால் அக்கம் பக்கம் எந்த விதமான ஆசைகளும் அதில் இருக்க முடியாது. மீண்டும் கிளைத்து எழுந்து வர முடியாதபடி, மீண்டும் மீண்டும் அந்த ஆசைகள் தோன்றாதபடி, அந்த அகங்காரம் தோன்றாதபடி அந்த மலையை துளைத்தாய், அந்த சூரனை அழித்தாய். அதே போல என் மனத்திலும் இந்த ஆசைகளும் காமங்களும் மீண்டும் தோன்றாதபடி அடியோடு வேற இருக்க வேண்டும். முருகா, நீ போர் வேலவ, கையில் வேலை ஏந்தியவன், உன் வேளால் அந்த கிரௌஞ்சகிரியை தொலைத்தவன், போரில் சிறந்தவன், புரந்தர பூபதியே அப்படிங்கிறார். புரந்தரன்னா இந்திரன், இந்திரனுக்கு தலைவனே. இந்த பாடலில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். முதல் வரியில் சொன்னார் இல்லையா, கூர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ, பெண்கள் ஆசையில இருப்பேன். இந்திரன் அவனுடைய பெண் ஆசையின் காரணமாக பலமுறை துன்பப்பட்டவன். அப்பேற்பட்ட இந்திரனையே நீ காப்பாத்தின புரந்தர பூபதியே. அப்பேற்பட்ட பெண் ஆசையில் தவித்து கொண்டிருந்த ஒவ்வொரு தரமும் நமக்கு அகலிகை கதை தெரியும். இந்திரன் அதனால் எப்படி சாபம் ஏற்பட்டது. இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த குணங்கள், ஆசை, காமம், இது எல்லாமே இந்திரன்கிட்டையும் இருந்தது. ஆனால் இந்த இந்திரனையே நீ காப்பாற்றின புரந்தர பூபதியே, அவனை காப்பாற்றினாய். அதே போல் நீ என்னையும் இந்த பெண் ஆசையிலிருந்து காப்பாற்று அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார். முருகாசரணம்.